அதாவது இப்படி சொல்லலாம், ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுன்றதுக்கு பதிலாக என்னுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சரீர பிரகாரமாக ஆகாரத்தை சாப்பிடும்போது சரீர பலனை உண்டாக்குதோ, அதுபோல் என்னுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணுது? சரீரத்தையும் பாதிக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அப்போ உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, இதை கவனிக்கிறது, இதன் காரியங்களை கேட்கிறது, இதுக்கு செவியை சாய்க்கிறது, கவனத்தை செலுத்துகிறது, கண்களுக்கு முன்பால் வைக்கிறது வேஸ்ட்டே கிடையாது. ஏனென்றால் இதிலிருந்து தான் ஜீவன் வருது. அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரீரம் வர அதை பாதிக்குது, சரீரம் வர பாதிக்குது. செய்து பாருங்கள், அது சரீரம் வர பாதிக்குது, ஆரோக்கியத்தால் நிரப்புகிறது. ஆவியில் தேவனுடைய வார்த்தையை போடும்போது, இருதயம்னா ஆவி, இந்த ஆவிக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை வைக்கும்போது அதனுடைய ரிசல்ட் சரீரம் வரைக்கும் தெரிகிறதாம்.